நைட்டெல்லாம் தூங்காம இருக்கிறதுக்கு இப்ப படுத்து எப்படி தூங்குறான் பாரு. பிள்ளைக்கு அம்மா கண்ணே படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா என்னோட கண்ணே உனக்கு பற்றுண்டா. என் தங்கம் அவ்வளவு அழகு. எவ்வளவு அழகா தூங்குற பாத்தியா? இப்படியே உன்னை பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குடா. என்னடி தூங்குற பிள்ளைய போய் கொஞ்சிக்கிட்டு இருக்க? மா எப்படி தூங்குறான்னு பாருங்கனே. இப்பெல்லாம் என்ன சத்தம் கேட்டாலும் அவன் அடுக்கு தூங்குறான். நைட்டு யாரும் தும்ம முடிய மாட்டேங்க, இரும கூட முடிய மாட்டேங்க. திடுக்குன்னு பயந்து போய் முழிச்சிருக்கான். ஆமாண்டி, நைட்டு அப்படி முழிச்சிருக்கறனாலதான் இப்ப நல்லா அசந்து போய் தூங்குறாரு. என்னடி இன்னும் யாரையும் காணோம்? எல்லாரும் நம்ம வீட்டுக்கு வராங்கன்னு சொன்ன. ஆமாமா, திருவண்ணாவும் வாசுகியும் வாரேனாங்க. இப்ப நந்தினி கால் பண்ணி சிவானியவும் கூட்டிட்டு வாரேன்னு சொன்னா. ஹாஷினியும் வருவா. அதாண்டி எப்ப வருவாங்க? நீ சொன்னேன்னு சுண்டல்லாம் போட்டு வச்சேன். சுண்டலா? ஏண்டி அவளுக்கு கொஞ்சம் சுண்டல் அள்ளி கொடுத்து சாப்பிட்டோன்னா டீ போட்டு கொடுத்தா வயிறும் நிறைஞ்ச மாதிரி இருக்கும்ல, அதான். மா ஏதாவது வடை ஏதாவது செய்யலாம்ல. வடை செய்யவா? வீட்டுல பயிர் இருந்ததேன்னு அவிச்சு வச்சிட்டேன்டி. சரிம்மா இருக்கட்டும், அதை சாப்பிடட்டும். வேற ஏதாவது வேணும்னா அம்மா அப்பா உடனே கடையில கூட போய் வாங்கிட்டு வந்துடுறேன். இல்லம்மா அதெல்லாம் எல்லாருமே அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. நீங்க சுண்டலே வச்சு கொடுத்துட்டு டீ போட்டு கொடுங்க. சரிடி. ராஜு எப்படி வாரேன்னு சொன்னா? ராஜு மாமாவும் சீக்கிரம் வந்துவேன்னு தாமா சொன்னாங்க. ஏன்னா தமிழும் கண்ணானாவும் குழந்தைய பார்க்கணும்னு சொன்னாங்களாம். அவங்க இப்ப வாரேன்னு சொன்னாங்கன்னா ராஜு மாமா கூட்டிட்டு வந்துருவாங்க. அப்படியா? சரிம்மா. இன்னைக்கு இந்த குட்டி மனுஷனை பார்க்க இத்தனை பேரும் வராங்க. ஆமாமா, சரிடி வரட்டும், பாத்துக்கலாம். வீட்டுக்குள்ள கொஞ்சம் ஒதுக்கி வச்சிருக்கேன். பிள்ளைங்க உட்கார்றதுக்கு எதுவும் சங்கட்டமா இருந்ததுன்னா நம்ம பின்னாடி இடத்துலயும் தூத்து கொஞ்சம் நீட்டா தான் வச்சிருக்கேன். அங்க கூட கொஞ்ச நேரம் உட்காந்துருக்க சொல்லுடி. வந்ததும் இடம் காணலன்னு ஓடிராம. மா அதெல்லாம் வந்த கூட கொஞ்ச நேரம் இருப்பாங்கம்மா. அதுக்காக தான்மா வேலையை முடிச்சிட்டு சாயங்காலம் டைம் வராங்க. சரிடி சரிடி, நம்ம வீட்டுக்கு இப்படி எல்லாம் எல்லாரும் வந்தது இல்லையா? எல்லாரும் வராங்க மொத்தத்துல ஒரு சந்தோஷம்தான். ஆமாமா. சரிடி, உன் மகன் தூங்க மொத்தல கொஞ்ச நேரம் படு. அப்புறம் அவன் முடிச்சிருக்க நேரம் நீ தூங்கணும்னு நினைப்ப. மா படுத்தா கண்டிப்பா தூங்கிடுவேன். இப்ப எல்லாரும் வர நேரம் தூங்கினா நல்லா இருக்காதுமா. வாசுகி அப்பதே கிளம்பிட்டேன்னு சொன்னான். இந்த பெரிய மனுஷனுக்கு ட்ரெஸ் எடுக்க போறாளாம். ட்ரெஸ் எடுத்துட்டு அப்படியே வாரேனாமா, இப்ப வந்துருவா. ஓ அத்தை. வாசுகி வாமா. தம்பி வாங்க. ஆமாமா. ஹே வாசுகி வா வா. என்னமா பண்றான் பையன்? நல்லா தூங்குறான் போல. ஆமாண்ணா, பாரு பிள்ளைய பார்த்தானா நம்மள கூட தள்ளி விட்டுட்டு ஓடுறாரு. இந்தாமா தம்பிக்கு ட்ரெஸ். ஓ தேங்க்ஸ்ண்ணா. என்ன அங்கேயே நின்னுட்ட? இல்ல குழந்தைய பார்த்தோன்னா பொண்டாட்டி ஞாபகம் இருக்கான்னு பாப்போன்னு பார்த்தேன். பரவாயில்ல ஞாபகம் இருக்கு. குட்டி பையன் முழிச்சிருந்தானா உன்ன மறந்துருப்பேன். தூங்கிட்டு இருக்கானா, அதான் உன் ஞாபகம் வந்து உன்னை கூப்பிட்டேன். சேட்டைய பாரு. வாசுகி வா வந்து உட்காரு. இத வாரேன் பூமாரி. அடாடா என்ன தூங்கிட்டு இருக்காரு? அவனுக்கு வேற என்ன வேலை? பகல்லாம் நல்லா தூங்குவான், நைட்டெல்லாம் கியா கியான்னு கத்திக்கிட்டே இருப்பான். இப்பதான் தூங்குறானா அப்பதே தூங்கிட்டானா? இப்பதான் வாசுகி கொஞ்ச நேரத்துக்கு முன்னதான் அழுதான், வயிற்று கொடுத்தே பலவடின்னு தூங்குறான். ஓ அப்பதே தூங்கிருந்தானா எழுப்பி விட்டுறலான்னு பார்த்தேன். இப்பதான் தூங்குறியாடா? சரி கொஞ்ச நேரம் தூங்கு. ஆனா நான் வீட்டுக்கு போங்களா உன்னை எழுப்பி விட்டுருவேன். நீ எழுப்ப வேண்டியல, அவனே கரெக்டா டைமுக்கு எந்திரிச்சிருவான். டைமுக்கா எந்திரிச்சு என்ன பண்ணுவான்? பசிக்கும்ல, சாப்பிட வேணாமா? ஓ பசிக்கு டைமுக்கு எந்திரிச்சிருவான், கரெக்டா எழுந்துருவான். என்னங்க பாருங்க. உன் கூட சேர்ந்தவனா இருப்பானோ? சாப்பிடுற விஷயத்துல மட்டும் கரெக்டா. என்னங்க? குழந்தைங்க ஃபுல்லா பசிக்கு சாப்பாடு விஷயத்துல கரெக்டா இருக்கும். ஆனா நீ? நானும் குழந்தைதான். நீ என்னங்க உங்களை எப்படி பாடா படுத்துறேன்? இதுல இருந்தே தெரிஞ்சுக்க வேணாம் நான் குழந்தைன்னு. ஆமா ஆமா குழந்தைதான். இப்பதான் ஜவுளி கடையில பார்த்தேனே குழந்தை ட்ரெஸ்ஸா போட்டு நின்னீங்க. ஏய் என்னங்க, அதெல்லாம் நாங்க போடுற ட்ரெஸ் தான். பேசாம இருங்க, இல்ல வீட்டுக்கு போகும்போது அதே கடைக்கு போய் அதே ட்ரெஸ் எடுத்துட்டு வீட்டுக்கு போவேன். எடுத்துட்டு போ. இப்ப என்ன? ஓகேவா? எனக்கு ஓகே தான், ஒன்னும் பிரச்சனை இல்ல. அந்த ட்ரெஸ் போட்டு காலேஜுக்கு போவேன். நான் காலை உடைப்பேன். ஏய் அந்த ட்ரெஸ் எடுத்துக்கோ, வீட்டுக்குள்ள மட்டும் போட்டுக்கோ. போடா முஞ்ச பாரு. ஏய் என்னாச்சு? என்ன உங்க ரெண்டு பேத்துக்குள்ள சண்டை? அது ஒண்ணு இல்ல பூமாரி, எப்பவும் எங்க கிட்ட நடக்கிற வாய்க்கா தகராறுதான். எப்பதான் அந்த தகராறு தீரும்? அது எப்பவுமே தீராதுமா. நல்லா கேட்டுக்கோ, சண்டையே இல்லாட்டியும் ஒரு சண்டையை போட வச்சிருவாரு. சரிதான், ரெண்டு பேரும் ஒத்துமையா அப்படியே சண்டை போட்டுட்டு இருந்தாலும் பிரச்சனை இல்ல. ஒத்துமையா எப்பவும் சந்தோஷமா இருங்க. சந்தோஷத்துக்கு என்னமா குறை? அதெல்லாம் ரெண்டு பேரும் நல்லாவே இருக்கும். அது போதியா எனக்கு. சரி ரெண்டு பேரும் உட்காருங்க, டீ போட்டு கொண்டு வரேன். இல்லம்மா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாரேன்னு இருக்காங்க, வரட்டும் அப்புறம் பாத்துக்கலாம். ஓ சரியா, சரி ரெண்டு பேரும் பேசிட்டு இருங்க, நான் அந்த வாரேன்.
பூமாரி ட்ரெஸ் நல்லா இருக்கான்னு பாரு. இதோ. ஹே வாசுகி, அழகா இருக்கு. இது வரைக்கும் தம்பிக்கு வந்த ட்ரெஸ் எல்லாம் குட்டி குட்டியா ரஃபியூஸ் போடுற மாதிரி ஃப்ராக்கா தான் வந்தது. நீ எடுத்த ட்ரெஸ் டிஃப்ரெண்டா சூப்பரா இருக்கு. ஆனா இந்த ட்ரெஸ் கொஞ்சம் பெருசா இருக்கு. தம்பிக்கு ஒரு 6 மாசம் ஆனப்புறதான் போட முடியும்னு நினைக்கிறேன். இருக்கட்டும், அப்பப்ப போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சூப்பரா செலக்ட் பண்ணிருக்க வாசுகி. ஆமா ஆமா. ஹோய், Dress செலக்ட் பண்ணது யாரு? நீங்க தான். நானும் தெரிஞ்சே. பூமாரி கேட்டுக்கோமா. ஏய் இப்போ என்ன? நீங்க செலக்ட் பண்ணாலும் சரி, நான் செலக்ட் பண்ணாலும் சரி, எல்லாம் ஒண்ணுதான். ஓகே ஓகே. ஏய் பூமாரி, நான் செலக்ட் பண்ற எல்லாமே பெஸ்டா தானே இருக்கும். கண்டிப்பா. என்கிட்ட இருந்து தான் இவங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். இப்ப பாரு பெருமைய. அது என்னமோ உண்மைதான். கல்யாணத்துக்கு முன்ன வரைக்கும் எனக்கு எதுவுமே பெஸ்டா செலக்ட் பண்ணவே தெரியாது. இப்போதான் எனக்கு வாசுகி எல்லாம் சொல்லி கொடுக்கறா. கேட்டியா? இதுக்குதான் இப்படி அறிவான பொண்டாட்டி வேணுங்கிறது. அது என்னமோ உண்மைதான். கல்யாணத்துக்கு முன்ன வரைக்கும் ரொம்ப வேஸ்டா இருந்தேன். இப்பதான் கொஞ்சம் பெஸ்டா செலக்ட் பண்ண கத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா உண்மையா? கல்யாணத்துக்கு முன்ன அப்பனா நீங்க பெஸ்டா செலக்ட் பண்ணதே இல்லையா? என்ன பண்ண பூமாரி, என்னதான் இருந்தாலும் நம்மள மாதிரி அவங்க இருப்பாங்களா? நம்ம சின்ன சின்ன விஷயத்த கூட யோசித்து செய்வோம். இவங்க அப்படியெல்லாம் இல்ல. எதையுமே யோசிக்கிறதுல எதா இருந்தாலும் ஓகேன்னு ஏத்துக்குவாங்க. கரெக்ட் தானங்க? 100க்கு 100 கரெக்டுமா? சும்மாவா சொன்னாங்க மனைவி ஒரு மந்திரின்னு? பொதுவா உங்கள மாதிரி ஆள்கள்லாம் எங்களை மாதிரி அறிவாளி பொண்ணுங்களை கல்யாணம் முடிச்ச பிறகுதான் நல்ல பிள்ளைகளா இருக்கீங்க. ஆமா ஆமா உண்மைதான். ஆனா நீங்க சொல்ற ஆமா உண்மை இதெல்லாம் கேட்டா ஏதோ உள்குத்து இருக்கிற மாதிரி இருக்கே. என்ன? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. என்ன பூமாரி, இன்னுமா புரிஞ்சுக்கல? நான் தான் சொன்னேன்ல, கல்யாணம் முடிஞ்ச பிறகுதான் ஓரளவுக்கு பரவாயில்ல. கல்யாணத்துக்கு முன்ன நானா ஜூஸ் பண்ண எல்லாமே வேஸ்ட் தான். ஓ புரியுது புரியுது. நீங்க என்ன சொல்றீங்கிறது எனக்கு நல்லாவே புரியுது. சூப்பர்மா, புரிஞ்சுக்கிட்ட. என்ன சிரிக்கிற? ஒண்ணு இல்ல. கல்யாணத்துக்கு முன்ன அண்ணன் எப்படி இருந்தாங்கங்கறத புரிஞ்சுக்கிட்டேன். எப்படி இருந்தாங்கன்னா? என்னங்க இவ என்ன சொல்றா? நீதான் அறிவாளியாச்சேமா, என்ன சொல்றான்னு கண்டுபிடி. நீங்க 2 பேரும் சிரிக்கிறத பார்த்தா சரியில்லையே. என்னது? என்னங்க சொல்லுங்க. கல்யாணத்துக்கு முன்ன நீங்க என்ன சொல்ல வரீங்க? அவ எதுக்கு சிரிச்சுக்கிட்டே இருக்கா? சொல்லுங்க. நீதான் அறிவாளியாச்சே, கண்டுபிடி. தெரியலையே. பூமாரி சொல்லு. என் குழந்தைய எழுப்பி கேட்டா கூட சொல்லிடும். என்ன சொல்லும்? திருவண்ணா கல்யாணத்துக்கு முன்ன ஏதோ வேஸ்டா செலக்ட் பண்ணிருக்காங்கன்னு. ஏய் சொல்லாத சொல்லாத. வேஸ்டாவா? என்னது சொல்லு. சொல்லாதமா. நான் இப்ப என்ன பண்ணட்டும்? சொல்லு பூமாரி. ஒன்னதான் சொல்றாங்க அண்ணே. அச்சோ சொல்லிட்டாளா? எருமைங்க, கல்யாணத்துக்கு முன்ன கிடைச்ச வேஸ்ட் நானா? வீட்டுக்கு வாங்க கவனிச்சுக்கிறேன். ஏய் நீ தானே சொன்ன, நீ சொன்னதானே சொன்ன. அதுக்காக நீங்க என்னையே சொல்வீங்களா? என்னை விட ஒரு நல்ல பொண்ணு உங்களுக்கு கிடைச்சிரும். ஆமா வாசுகி, காலேஜ் பக்கம் தானே கடை. எத்தனை பொண்ணுங்க என்கிட்ட ப்ரொபோஸ் பண்ணிருக்காங்க தெரியுமா? எல்லாத்தையும் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன். நல்ல பையனா இருக்கணும், காலேஜ் பொண்ணுங்களெல்லாம் படிக்க தான் விடணும், நாம எதுவும் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு நியாயத்துக்கு நல்லவனா இருந்தனால இப்ப பாரு நான் தான் கஷ்டப்படுறேன். ஏய் கோபப்படாத, சும்மா தான் சொன்னேன். எல்லாத்தையும் சொல்லிட்டு சும்மாங்கறேல. வீட்டுக்கு வாடா, இன்னைக்கு கவனிச்சுக்கிறேன். சரிடி, ஐ அம் வெயிட்டிங். வா, இன்னைக்கு வெளுக்கிற வேலையில எல்லாரும் அண்ணன் பாவம் அண்ணன் பாவம்னு சொல்லணும். அந்த அளவுக்கு அடி வெளுக்கிறேன். வாசுகி, அண்ணன் வேணுங்கனே உன்கிட்ட வம்பிழுக்காங்க. விடு விடு, கோபப்படாத. இப்ப கோபப்பட மாட்டேன், வீட்டுல போய் கவனிச்சுக்கிறேன். எப்படி, தோசை கரண்டியா இல்ல சப்பாத்தி கட்டையா? நமக்கு எப்பவுமே தோசை கரண்டி தான். சொன்ன மாதிரியே வீட்டுக்கு வந்து வெளுத்துருவாளோ? இனி கொஞ்சம் வாய குறைச்சிக்க வேண்டிதான். வாசுகி, நந்தினி, வா வா. ஸ்வேதா, சிவானி, வாங்கப்பா எல்லாரும். இதோ வந்துட்டோம் பூமாரி. திருவண்ணா நீங்க தான் இருக்கியா? சிவா. ஸ்வேதா, சக்தி வரலையா? வரல வாசுகி, வேலை இருக்குன்னு ஆபீஸ் போயிட்டாங்க. என்ன சிவானி கூட வேணா போன்னு சொன்னாங்க. வீட்டுல போர் அடிச்சுச்சா, சிவானியும் கூட்டா, அதான் வந்துட்டேன். நானே உன்னை கூட்டிட்டு வான்னு தான் சொன்னேன். எங்கேயாவது வெளியே கிளம்புனா நீயும் வா. சரி வாசுகி, இனிமேல் கண்டிப்பா வரேன். என்ன பண்றான் குட்டி பையன்? தூங்குறாங்க. ஐயோ ஸ்வீட் பாய், அழகா இருக்கான்ல. அப்படியே ராஜு மாதிரி. அண்ணா. சிவா. என்னண்ணா, என் மேல ஏதாவது கோபத்துல இருக்கியா? அதெல்லாம் இல்லையேமா. பிறகு எதுக்குண்ணா சத்தியனா விட்டு பேசனவே நீயே வந்து பேசிருக்கலாமே. ஏனா என்ன பார்க்க உனக்கு பிடிக்கலையா? சிவா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல.
நான் காலையில கூட உனக்கு ஃபோன் பண்ணேன். உன் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு ஸ்வேதா ஃபோனுக்கு ஃபோன் பண்ணேன். நீதான் எனக்கு ஃபோன் கூட பண்ணல. நீதானே என் மேல கோவமா இருக்க, பேசாம இருந்த. அதான் திரும்ப பண்ணட்டும் நான் கம்மன இருந்தேன். ஓ அப்படியா? வேணுங்கனே தான் என் கூட பேசாம இருந்தியா? ஆமா, நீ இருக்கல. ஏய் நான் என்ன பண்ணேன்? நீதான் அந்த ராம் வந்து உன்கிட்ட ஏதோ பேசினான்னு என் கூட நீ பேசவே இல்ல. யார் வந்து உன்கிட்ட பேசினான்னு நீ என்கிட்ட வந்து பேசணுமா இல்லையா? சாரிமா, எனக்கு உன்கிட்ட பேச கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. நான் ஏதாவது பேசி நீ சங்கடப்பட்டுருவியோன்னு. ஏனா அப்படா நீ என்ன கஷ்டப்படுத்தவே மாட்டியா? மனசு வரலமா. ஓ அப்படா இந்த தங்கச்சியை கஷ்டப்படுத்த மாட்ட. ம்ஹும். தங்கச்சி என்ன சொன்னாலும் சரின்னு கேப்ப. ஆ ஐ சரின்ட்டான். தங்கச்சி என்ன சொன்னாலும் சரின்னு கேப்பேன். அது தப்பா இருந்தா கேட்க மாட்டேன். பாரா உசாராயிட்டான். சிவா சொல்லு. சரி விடு. இப்ப என்ன பிரச்சனை? சும்மா மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டே இருக்காத. காலேஜுக்கு வேற போலையாமே. ஒழுங்கா நாளையில இருந்து காலேஜ் போ. எனக்கு எதுக்கு? யாராவது உன்கிட்ட வந்து அது இதுன்னு சொல்லுவாங்க. நீ கோவப்பட்டு பேசாம இருப்ப. சக்தியானா கோவத்தை அடக்கி வச்சுட்டு என்கிட்ட பேசுவா. இதெல்லாம் எனக்கு தேவையா? நான் வீட்லயே இருந்துக்கிறேன். அடிப்பாவி எப்படி பேசுறா பாரு. ஏதோ பிளான் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். இங்க பார் சிவா, நான் கோபம்லாம் படல. நீ எப்பவும் போல காலேஜ் போ. சக்தி உன்னை எதுவும் சொல்ல மாட்டான். எதுவுமே சொல்ல மாட்டீங்களா? ஃபர்ஸ்ட் உன்னோட படிப்பை முடி. திரும்பவும் அந்த ராம் வந்து உன்கிட்ட ஏதாவது சொன்னா? இனி வந்து என்ன சொல்லுவான்? அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டான். நான் பாத்துக்கிறேன். இல்லனா இப்ப அவன் வந்து நான் தான் அவன் பின்னாடி சுத்துறேன்னு சொன்னா, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு உங்க தங்கச்சி எனக்கு பிடிச்சிருக்குன்னு ஏதாவது சொன்னா? இவ ஏதோ ஒரு முடிவுல தான் இருக்கா. அப்படி சொன்னா அவன் பல்ல உடைக்கிறேன். நீ போய் உன் படிக்கிற வேலையை மட்டும் பாரு. மிச்சத நான் பாத்துக்கிறேன். ஏனா கோபப்படுற? நீ அண்ணன் சொல்றத கேப்பியா மாட்டியா? கேப்பேனா. இப்போதைக்கு நீ எதை பத்தியும் பேசாத. ராம் கிட்டயும் நீ பேச வேண்டாம். காலேஜ் ஒரு வருஷம் முடி, அப்புறம் பாத்துக்கலாம். சரிண்ணா, நீ சொல்றத நான் அப்படியே கேக்குறேன். காலேஜ் ஒரு வருஷம் முடிஞ்ச பிறகு நான் சொல்றத நீ கேளு. என்ன சொல்ல வர? அது ஒண்ணு இல்ல. உனக்கு இந்த தங்கச்சியை ரொம்ப பிடிக்கும்ல? வாயை திறந்து சொல்லு. பிடிக்கும். தங்கச்சி ஆசைப்படி எதனாலும் செய்வேல? சொல்லு, செய்வேல? அது ஆசைய பொறுத்து. அப்படி ஒன்னும் பேராசாலாம் பற்ற மாட்டேன். எனக்கு பிடிச்சத மட்டும் நீ செய். இங்க பாரு திருவண்ணா, நீ என்கிட்ட பேசாம இருக்கலாம், என் மேல கோபப்படலாம். ஆனா நான் உன்னதான் முழுசா நம்புறேன். எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நீ தான் வந்து நிக்கிற. எனக்கு ஃபுல் சப்போர்ட் நீ தான் பண்ணணும். சிவா எனக்கு தெரியாது. எதா இருந்தாலும் நீ தான் என்ன பாத்துக்கணும். உன்னை நம்பிதான் நான் நாளைக்கு காலேஜ் போறேன். காலேஜ் போ, நான் பாத்துக்கிறேன். பாத்துக்கிறேனா டெய்லி என் பின்னாடியே வருவியா? சிவானி இல்ல என்ன வாட்ச் பண்ண போறியா? சொல்லுனா, வாட்ச் பண்ண போறியா? ஆமான்னு சொன்னா நீ என்ன பண்ணுவ? நீ வர பாதை வராம நான் வேற பாதை கூட ஏதாவது போவேன். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பாதையை மாத்துவேன். நீ சொல்லு, என்ன வாட்ச் பண்ண போறியா? என்ன சிவா, உன் பேச்சே சரியில்லை. ஏதோ ஒரு முடிவு எடுத்துட்டு இந்த மாதிரி எல்லாம் பேசுற மாதிரி இருக்கு. என்னதான் இருக்கு உன் மனசுல? இப்பவே சொல்லிரு. இப்பவே சொல்லிருவேனா? ஆனா அது தப்பு. ஏன்னா இப்ப எனக்கு படிப்பு தான் முக்கியம். அதனால படிச்சு முடிச்சுட்டு சொல்றேன். சரியானா? நான் போய் தம்பிய பாக்குறேன். ராம பிடிச்சிருக்குங்கிறாளா பிடிக்கலங்கிறாளா? படிப்பு தான் முக்கியங்கிறாளா? குழப்புறாளே. என்ன சொல்ல வரா? உங்களுக்கு புரியலையா? எனக்கு நல்லாவே புரியுது. என்ன? நான் தான் வேஸ்ட்னு சொல்லி வந்தீங்கல்ல, சொல்ல மாட்டேன் போங்க. ஏ லூசு, உனக்கு என்ன புரியுதோ அதை சொல்லு. ஏன் காது கேட்காது? அதான, லூசுக்கெல்லாம் காது கேக்குமா? ஆமா ஆமா, நான் புத்திசாலி, அதனால கேட்காது. சும்மாவா சொன்னாங்க? பொண்ணுங்க மனசு ஆளோன்னு யார் மனசையும் புரிஞ்சுக்க முடியாது. இப்ப சிவானி என்ன ஒரு முடிவு எடுத்திருக்கான்னு தெரியலையே. சரி, ஒரு வருஷம் படிக்கிறேங்கிறால, பாப்போம். அப்பப்ப பாத்துக்கலாம். சிவானி நல்ல பொண்ணு ஆயிட்டியா? ஒரு வருஷம் படிச்சுக்கிறேன், படிப்பு தான் முக்கியம் சொல்லிட்டா. படிப்பு முக்கியம்தான், படிக்கவும் செய்வேன். அதுக்காக ராம் மனசை மாத்தணும்ல. அதுக்குதான் இந்த ஒரு வருஷம். ஒரு வருஷத்துல ராம் எப்படியாவது என்ன பிடிக்குன்னு சொல்ல வைக்கணும். அதுக்கப்புறம் எங்க அண்ணனை சமாளிச்சுக்கிறேன். ஒரு முடிவுலதான் இருக்க. என்ன பண்ண நந்தினி, மனசுல நினைச்சிட்டேன், மாத்திக்க முடியாது. அதை விட எனக்கு ராம விட ராமோட குழந்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ ஏன் இன்னைக்கு பார்த்தல, என்ன பார்த்தோன்னா அம்மான்னு எப்படி வந்தானு? அவளை நான் நல்லா பாத்துக்கணும். விரிஷ்வாணி, உன் மனசுக்கு எல்லாம் நல்லதாவே நடக்கும். ஆமா, இப்பைக்கு இந்த பிரச்சனைய பத்தி பேசாத. ஒரு வருஷம் ஆகட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். உன் அண்ணங்க 2 பேரும் உன் மேல உள்ள நம்பிக்கையினாலதான் பொறுமையா இருக்காங்க. நம்பிக்கையே பாழாக்கிறாத. அது உண்மைதான். இனி ராம் வந்து அன்னைக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி கண்டிப்பா நடந்துக்க மாட்டேன், பாத்துக்கிறேன். ஏ நந்தினி. சொல்லு குமாரி. ஹாசினி எங்க? அவ அண்ணி கூட தான் வருவாளாம். அண்ணி கூட வாரேனா? எல்லாம் ரொம்ப பாசக்கார பிள்ளைகளா தான் இருக்குதுங்க. ஆமா ஆமா, ரொம்ப பாசம்தான். ராஜு கூட தமிழும் வரான்ல, அதனால. இது வேறயா? ஏய் வாசுகி. சொல்லு நந்தினி. குட்டி
குட்டி பையன் தான் தூங்குறான்ல, முழிக்கட்டும். அப்புறம் வந்து பார்க்கலாம். நம்ம இப்படி கச கசன்னு பேசிக்கிட்டு இருந்தா தூங்குற பிள்ளைக்கு டிஸ்டர்பா இருக்கும். ரொம்ப நாள் கழிச்சு எல்லாருமே மீட் பண்றோம். வெளிய போய் பேசலாமா? சரி நந்தினி. எல்லாருமா? ஆமா, இப்ப ராஜு, ஹாசினி, தமிழ் எல்லாருமே வந்துருவாங்க. ஓ அப்படியா? சரி சரி. தம்பிக்கு கசகசன்னு இருக்க வேண்டாம், வாங்க வெளியே போலாம். குமாரி நீயும் வா, தம்பி தூங்கிட்டு தானே இருக்கான். நீங்க போங்க நந்தினி, நான் வாரேன். சரி சரி. நீயும் வானா? வாரேம்மா, போ. ஓய், என்னங்க? சிவானி ரொம்ப தெளிவா பேசினாலும் கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி தான் இருக்கா. அவ முகத்தை பார்த்தாலே தெரியுதுல, ரொம்ப டல்லா இருக்கா. ஆமா. சரி, அவகிட்ட நீயும் சொல்லு, ஒரு வருஷம் படிப்பை மட்டும் பார்த்து ஒழுங்கா படிக்க சொல்லு. அந்த ஒரு வருஷத்துல ராம கண்டிப்பா மறந்துடுவா. ராம பார்த்தா நான் பேசிக்கிறேன். என்ன பேசுவீங்க? என் தங்கச்சி போற பாதையில நீ போகாதன்னு. ஓ சரி சரி. விளையாடாதடி, கொஞ்சம் சீரியஸா இரு. சரிங்க, வாங்க வெளியே போய் கொஞ்ச நேரம் விளையாடலாம். விளையாடலாமா? பூமாரி, அத்தைட்ட தம்பிய பாத்துக்க சொல்லிட்டு நீயும் வா, கொஞ்ச நேரம் எல்லாரும் சேர்ந்து விளையாடலாம். இதோ வரேன். வயசு கேட்டா 21, 22ங்கிறாங்க. பேசுறது பூரா குழந்தைத்தனம். நமக்கு வாக்கிறது பூரா இப்படித்தான் போல. சரி, கண்ணா வாரேனா, வெளியே போய் பாப்போம். ஆனா ஒண்ணு, சக்தியா பார்த்தா நீ அவ்வளவு பயப்படுற. ஆனா திரு கிட்ட அந்த மாதிரி இல்ல, ரொம்ப நார்மலா விளையாட்டா பேசுற. ஏன் அப்படி? ஸ்வேதா, திருவண்ணாவை நான் பார்த்ததுல இருந்து விளையாட்டா ஜாலியாவே பேசி பழகிடுச்சு. சக்தி அண்ணா அப்படி கிடையாது. நான் சின்ன பிள்ளையா இருக்க மொத்தல இருந்து அண்ணன் கிட்ட கோபத்தை மட்டும் தான் பாத்திருக்கேன். இப்பயாவது அண்ணன் கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் பேசுறேன். அண்ணன் முகத்தை கூட பார்த்து பேச மாட்டேன். அந்த அளவுக்கு கோபமா கத்துவான். அந்த பையன் இப்பவும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். திருவண்ணா கிட்ட அது இருக்காது, அவ்வளவுதான். ஆனா சக்தி முந்தி மாதிரிலாம் கிடையாது. இப்ப எவ்வளவோ மாறிட்டான் தெரியுமா? குழந்தை மனசுதான். சரிமா ஸ்வேதா, உன் குழந்தைய நீயே வச்சுக்கோ, நான் ஒன்னும் சொல்லல. ஏய் சிவானி, கிண்டல் பண்ணாத. ஆமா ஆமா, ஆளாளுக்கு லவ் பண்ணி நல்லா மேரேஜ் பண்ணிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் வீட்டு கொடுக்காம ரொமான்ஸ் பண்ணிட்டு அலையறீங்க. என்ன பாரு, கல்யாணம் பண்ணிக்கிறேன்டான்னு கேட்டா அவனே என்னைக்கு நான் அவனை ஓகே சொல்ல வச்சு எங்க அண்ணன் கிட்ட எல்லாம் சம்மதம் வாங்கி உண்மையிலே பாட்டி ஆயிடுவேன். சரி விடு, ஸ்ட்ரைட்டா அறுவடா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற. அதுக்கும் எனக்கு ஓகே தான். எப்படியோ இந்த ஜென்மத்துல நான் ராம்க்கு பொண்டாட்டியா இருக்கணும். பார்க்கலாம் பார்க்கலாம். ஹாய் நந்துக்குட்டி. ஹே நந்துக்குட்டி, உன் காதல் கண்ணன் வந்துட்டான். சிரிக்காதீங்க. இவனா? டேய் சொல்லுமா நந்து. குட்டின்னு சொல்லாதன்னு சொல்லிருக்கேனடா. ஓ ஆமால, சாரிமா நந்து, மறந்துட்டேன். இனிமேல் மறந்தா கொன்றுவேன் பாத்துக்கோ. உனக்கு ஒரு தடவை சொன்னா தெரியாதா? தினம் தினம் சொல்லணுமா? என்னடா வந்ததும் களை கட்டுது? அது டெய்லியும் அப்படித்தான்டா. இப்ப பாரு. சொல்லுடா, உனக்கு டெய்லி சொல்லணுமா? ஹே நந்துமா, உன் ட்ரெஸ் சூப்பரா இருக்கு. ஐயோ, இந்த ட்ரெஸ்ல எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? நிஜமாவாடா? இந்த ட்ரெஸ் எனக்கு நல்லா இருக்கா? ஐயோ, வானத்துல இருந்து தேவதை இறங்கி வந்த மாதிரி இருக்கு. ஆமா ஆமா, தேவதை இந்த மாதிரி ட்ரெஸ் தான் போடும். அதானே, என்னலாம் அக்கா போர் பண்றாங்க பாரு. எப்போரா தமிழ்? அசத்து அசத்து. அப்புறம் நந்துமா, குட்டி குழந்தைய பாத்துட்டியா? நீயும் போய் பாருடா. ஃபர்ஸ்ட் நான் என் குழந்தைய பாத்துக்கிறேன், அப்புறம் ராஜு குழந்தைய பாத்துக்கிறேன். உன்னோட குழந்தையா? என்னடா சொல்ற? நீதான் நந்துமா, அது என்னோட முத குழந்தை நீதான். என்ன சிவானி நடக்குது பாரு? நம்மள வச்சுக்கிட்டு இங்க பாரு, அடுத்த ஜோடிக்கு ஆள் வந்துருச்சு. யார பாரு? ஓ ஹாசினியா? தமிழ். ஏய் செல்லம்மா, சொன்னாங்க ராஜு கூட நீ வாரேன்னு. ஆமா, எங்க உங்க அண்ணன்? பக்கத்துல கடையில ஏதோ வாங்கிட்டு இருக்கான், இப்ப வந்துருவான். ஆமா, உங்க அண்ணன் கூட வராம நீ மட்டும் என் முன்ன கூடி வந்த? என்ன பாக்க தானே? இல்ல இல்ல, நான் என் மருமகனை பார்க்க வந்தேன். நம்ம மருமகன் சொல்லு. அடுத்த லவ்ஸா? ஆமா ஆமா, இவங்க என்ன பண்றாங்கன்னு பாப்போம். ஆமா ஆமா, நம்மளோட மருமகன் தான். அப்புறம் மருமகன் வந்தாச்சு. மருமகனுக்கு ஜோடியா? ஜோடியா? நம்ம ஒரு பொண்ண பெத்துக்கிட்டா? டேய் இல்லம்மா, மருமகன் தனியா இருப்பானே, அதான். கொன்றுவேன். உனக்கு எஸ்னா எனக்கு எஸ், இல்ல உனக்கு நோனா எனக்கு எஸ் தான். டேய், ரொம்ப நாளா உன்னை பார்க்கலையேன்னு பாப்போன்னு வந்தேன். இப்படி எல்லாம் பேசினா போடான்ட்டு போயிருவேன். அப்படிலாம் போயிடாதம்மா, மனசு தாங்காது. இவ்வளவு நாளாவே நான் உனக்கு எவ்வளவு மிஸ் பண்ணேன் தெரியுமா? ஏதோ அன்னைக்கு நீ சொன்ன ஐ லவ் யூ தான் இவ்வளவு நாள் தாங்கிச்சு. இன்னைக்கும் போகும்போதுல ஒரு லவ் யூ சொல்லிட்டு போவேன். சரிடா, கண்டிப்பா சொல்றேன். அத இப்பவே போகும்போது சொல்றேன். ஓகே ஓகே. அடப்பாவீங்களா, கல்யாணமே முடியல, என்னென்ன பேசுறாங்க? அதுவும் நம்மள வச்சுக்கிட்டு. அங்க பாரு ஸ்வேதா, அடுத்த ஜோடிய
யாரு? ஓ, நம்ம திருவாசகியா? இதுக்கு என்ன பண்ணுதுங்கன்னு பாப்போம். டேய் கண்ணா, டேய் திரு, டேய் நண்பா, எப்படா இருக்க? சூப்பரா இருக்கேன்டா. ச்சே, எவ்வளவு நாள் ஆச்சு நம்ம ரெண்டு பேரும் பாத்துக்கிட்டு. ஆமாண்டா, 2 நாள் தான் ஆகுது, ஆனா ஏதோ 2 வருஷம் மாதிரி இருக்கு. உண்மைதான்டா. சரிடா, வா நம்ம ரெண்டு பேரும் அன்பை பகிர்ந்துக்கலாம். என் நந்துமா இருக்கா, அவகிட்ட என் அன்பை பகிர்ந்துட்டு வாரேன். கண்டிப்பா மிச்ச மீதி இருக்கும்டா, உன்கிட்ட வந்துடுறேன். சரிடா சரிடா, நீ கூட கூப்பிட்டா வந்துருவியோன்னு பயந்துட்டேன். என் கூட என் வாசுமா இருக்கா, நான் பாத்துக்கிறேன். ஓகே ஓகே. என்னங்க பக்கத்துல ஒன்ன வச்சுட்டு அவன்கிட்ட என்னமா பேச? பிறகு எதுக்கு கூப்பிட்டீங்களா? நண்பனை பார்த்துட்டு பேசாம இருக்க முடியுமா? அதான் ஒரு என்ட்ரி. அப்புறம் பேசு நந்துமா. ஐயோ ஐயோ, என் நந்துமாக்கு ஒரே வெக்கம்தான். கவனிச்சியா? எல்லாம் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். எல்லாம் குழந்தைய பார்க்க வந்தேன்னு சொல்லிட்டு ஜோடி ஜோடியா எப்படி வந்திருக்குதுன்னு பாரு. ஆமாப்பா, நாம 2 பேரும் தான் சிங்கிளா வந்திருக்கோம். என்ன பண்ணலாம் இவங்கள? நம்ம வயிற்றுல கொட்டிக்கிறாங்கல்ல, பொங்கல சிங்கிள் சிங்கிளா பிரிச்சு விட்டுருவோம் அப்படிங்கிற. எல்லாம் ஓகே. இன்னொரு ஜோடி குறையுதே, இரு இரு, அவங்களும் வருவாங்க. போமத்தல அவங்களையும் பிரிச்சு விட்டுருவோம். ஓகே. ஏய் ஸ்வேதா, வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. என்ன எல்லாரும் குழந்தைய பார்க்க வந்துட்டு இங்கே நின்னுட்டீங்க? பாத்தாச்சி ராஜு, உன் பையன் நல்லா தூங்கிட்டு இருக்கான், எதுக்கு டிஸ்டர்ப் பண்ண நாங்களாம் வெளியே வந்துட்டோம். ஓ அப்படியா? என்னங்க? ஏய் பூமாரி, நீ என்னமா எந்திரிச்சு வெளியெல்லாம் வந்துட்டு? ஏங்க இதனால என்ன? ஐயோ என்னமா பச்சை உடம்புக்காரி, நீலாம் வெளியே வந்து நின்னுட்டு போ போ, உள்ள போய் உட்காரு. அதெல்லாம் ஒண்ணு இல்லங்க, எல்லாருக்கும் அம்மா டீ போட்டுட்டாங்க, அதான் இங்க எடுத்துட்டு வரலாமா இல்ல எல்லாரும் வீட்டுக்குள்ள வாரீங்களான்னு கேப்போன்னு வந்தேன். இதெல்லாம் நீங்க நடந்து வந்து கேட்கணுமா? என்னமா பச்சை உடம்புக்காரி, போ வீட்டுக்குள்ள போய் உட்காரு, நான் வாரேன். என்னங்க இதுல என்ன இருக்கு? ஐயோ, வெளியே உள்ளவங்க யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? குழந்தை பெத்து 4 நாள் ஆகல, எப்படி வந்து நின்னுகிட்டு இருக்கான்னு கண்ணு பட்டு போயிருமா? அப்புறம் உனக்கு ஒண்ணுனா? என்னங்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல, இங்க உள்ளவங்களா நல்ல பழக்கம் தான், யார் கண்ணும் படாது. அப்படிலாம் நினைக்காத, நல்லா பழகுறவங்க தான் கண்ணு வைப்பாங்க. சரிங்க, எல்லாத்துக்கும் டீ மட்டும் கொண்டாந்து கொடுத்துறேன். இப்ப டீ ரொம்ப அவசியமா? நல்லா கேளு ராஜு, இப்ப இந்த பரதேசிங்கெல்லாம் டீ குடிக்கணும்னு அவசியமான்னு கேளு. ஐயோ திரு, உன்னோட பொண்டாட்டி பாவம் தான், அதுக்காக எங்களுக்கெல்லாம் டீ முக்கியமான்னு கேட்டுட்ட? அப்படி இல்ல வாசுகி, பச்சை உடம்புக்காரியில பாவம், நம்ம தானே பாத்துக்கணும். பாத்துக்கோ பாத்துக்கோ, ரொம்ப நல்லாவே பாத்துக்கோ. என்னங்க? என்னடி ஏங்க இப்படி பேசுறீங்க? இங்க பாரு, என் தங்கம்ல, மாமா சொன்னா கேட்கணும், இப்படி எல்லாம் வெளியே வரக்கூடாது. ஒரு நேரம் போல ஒரு நேரம் இருக்காதுடி. ஏன் பூ மாறிய நான் பூவா பாத்துக்கணும், அதுக்கு ஒரு 30 நாளைக்கு வெளியே வராத. எது வேணுமோ மாமாவை கூப்பிடு, மாமா பாத்துக்கிறேன். சரிங்க. பார்க்க முடியல, என்னென்ன பண்றாங்கன்னு பாரு. சிவானி, இப்ப இவங்களை ஏதாவது பண்ணணும். என்ன பண்ணலாம்? ஏய், நான் தான் சிங்கிள், உனக்கு தான் ஆள் இருக்கே, உனக்கு ஏன் இந்த கடுப்பு? ஏன் ஆள் தான் பக்கத்துல இல்லையே? இதெல்லாம் பார்க்க மட்டும் நமக்கு கடுப்பாகும்ல. அது உண்மைதான். நாம 2 பேர் மட்டும் தனியா நிக்க, இவங்க மட்டும் ஜோடி ஜோடியா ரொமான்ஸ் பண்ண, எல்லா ஜோடியும் பிரேக்கப் பண்ண வச்சிருமா? பிரேக்கப்பா? எப்படி? 2 ஜோடி தானே லவ் பண்ணுது, 2 ஜோடி கல்யாணம் முடிஞ்சிருச்சே. இருக்கட்டும், 2 பிரேக்கப் 2 டைவர்ஸ். டைவர்ஸா? இப்ப பாரு, நான் என்ன சொல்றேனோ அதுக்கேத்த மாதிரி நீயும் பேசணும். ஓகே ஓகே ஓகே, டபுள் ஓகே. 4 ஜோடியும் பிரிச்சிடலாங்கிறியா? ஏதோ நம்மளால முடிஞ்சது. சூப்பர், இப்படிதான் நம்ம 2 பேரும் எப்பவும் ஒத்துமையா இருக்கணும். ஓகே ஓகே. ஆனா நான் உங்க அண்ணன் கூட இருக்க மொத்தல நாங்க 2 பேரும் ஜோடியா இருக்கோன்னு ஏதாவது கடுப்புல எங்க 2 பேர் மேல கண்ணு எதுவும் வச்சிட மாட்டியே? அது அப்ப உள்ள மூட பொறுத்து. ஜாலியா இருந்தா விட்டுருவேன், நான் கடுப்புல இருந்தேன்னா உங்க 2 பேத்தையும் பிரிச்சு விட்டுறேன். அடிப்பாவி, சும்மா சும்மா, நான் கடுப்பான மூடுலாம் இருக்க மாட்டேன், எப்பவும் ஜாலிதான். சரிதான். சரி சரி, வா இப்ப ஆகிற வேலைய பாப்போம். ஆகிற வேலை? ஓகே ஓகே. ஏய் நந்து குட்டி, காது கேக்குதான் பாரு, அங்கதான் கண்ணும் கண்ணும் பேசுதே, பிறகு எப்படி காது கேக்கும்? கேக்க வச்சிருவோம். ஏய் நந்து குட்டி. ஏய் சிவானி, என்ன நந்து குட்டினா சொல்லாத, எனக்கு பிடிக்காது. ஓ அப்படியா? சரி சரி, முட்டை கண்ணின்னு சொல்லட்டுமா? சிவானி, உனக்கு என்ன? இல்ல நந்து, உன் காதல் கண்ணா என்கிட்ட கேட்க மொத்தல அந்த முட்டை கண்ணி எங்கன்னா கேட்பான். ஐயோ இல்ல இல்ல, அதான் உன்னை நந்து குட்டின்னு கூப்பிடலாமா இல்ல முட்டை கண்ணின்னு கூப்பிடலாமான்னு கேப்போன்னு பார்த்தேன்.
உனக்கு எது ஓகேன்னு சொல்லு, நான் அப்படியேவும். நீ என் பேரை சொல்லி ஒழுங்கா நந்தினின்னு கூப்பிட்டா போதும். அப்பனா உன் காதல் கண்ணா மட்டும் முட்டை கண்ணின்னு கூப்பிட்டுக்கட்டுமா? எப்படி? சூப்பர். என்னடா கண்ணா இதெல்லாம்? ஐயோ நந்துமா, ஆஹா சிவானி சொல்றத கேட்காத. நீ எதுவும் சொல்லாம அவ எப்படா சொல்லுவா? என்கிட்ட நேர்ல பேச மாத்திரம் நந்துமா நந்து குட்டின்னு செல்லமா கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டுட்டு நான் இல்லாதப்ப முட்டை கண்ணி வேற என்னடா சொன்ன? ஐயோ நந்துமா இல்ல. கரடி மூஞ்சின்னு என்னைக்கோ சொன்ன மாதிரி. ஆமா நானும் கேள்விப்பட்டிருக்கேன். ஐயோ நந்துமா. என்னையோட நீ நொந்தமா? நந்து. ஹா ராஸ்கல், இனி என் கூட பேசாத. ஹே நந்துமா. ஒன்ன பிரிச்சாச்சு. ஆமா ஆமா. சிவானி என்ன இதெல்லாம்? விடுங்க கண்ணானா, நாளைக்கு ரெண்டு பேத்தையும் சமாதானம் பண்ணி வச்சிடுறேன். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ரெண்டு பேரும் பிரேக்கப்ல இருங்க. இன்னைக்கு ஒரு நாள் பிரேக்கப்பா? ஆஹா முடியவே முடியாது. நந்துமா, ஏ நந்து. ஏ சிவானி, என்னாச்சு? நந்தினியும் கண்ணாவும் ஏன் வேகமா போறாங்க? அது ஒண்ணு இல்ல, கண்ணானா நந்தினிய செல்லமா கூப்பிடுவாங்க. அந்த பேரை சொன்னேன், அதுக்கு ரெண்டு பேரும் ஸ்பெஷலா சண்டை போடுவோன்னு வெளியே ஓடிட்டாங்க. என்னது செல்ல பேரா? ஆமா, உனக்கு கூட தமிழ் ஒரு செல்ல பேர் வச்சிருக்காரு. எனக்கா? அதுதான் தெரியுமே. அந்த செல்லம்மா கிடையாது. என்னம்மா? ஒண்ணு இல்லனா, சும்மா என்னால முடிஞ்சது. ஒண்ணும் வேண்டாம், என் செல்லம்மா ஒரு செல்ல பேரே போதும். தமிழனா இருந்தாலும் ரொம்ப மோசம் நீங்க. ஹாசினி இல்லாதப்ப தோப்பா மண்டன் கூப்பிடுறது, பக்கத்துல இருக்க மொத்தல பாசமா செல்லமான்னு கூப்பிடுறது. ஆஹா ஐயோ அப்படியெல்லாம் இல்ல. செல்லம்மா முறைக்கிறியா? அவ சும்மா சொல்றா. நீ சொல்லாம அவளா எப்படி சும்மா சொல்லுவா? இனி நீ என் கூட பேசாத. ஏய் செல்லம்மா. இனி ஒரு வருஷத்துக்கு ஒரு கை லவ் யூ கிடையாது. போடா. ஐயோ செல்லம்மா. பேசாத. ஏய் செல்லம்மா. ஏமா ஏன் இப்படி? சும்மாண்ணா, நீங்க எல்லாம் ஜாலியா பேசுறது கொஞ்சம் கடுப்பா இருந்தது, அதான் டைம் பாஸ் பண்ணலாமேன்னு. உங்க டைம் பாஸ்க்கு என் வாழ்க்கை தான் கிடைச்சதா? என்னம்மா இப்படி பண்ணிட்டீங்களேமா? ஹே செல்லம்மா, ஏன் செல்லம்மா? ரெண்டாவது விக்கெட்டும் போச்சு. அடுத்து நம்ம திருவண்ணாதான். திருவண்ணாக்கும் வாசுக்கு நல்ல சண்டை வரும் நினைக்கிறேன். பாக்கலாம். ஓகே ஓகே, நீ ஏன் ஆரம்பி, நான் வரலப்பா இதுல, நான் பாத்துக்கிறேன். திருவண்ணா. சொல்லுமா. என்னன்னா ரொம்ப ஜாலியா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆமாமா, இன்னைக்கு எல்லாரும் ஒன்னா மீட் பண்ணிருக்கோம்ல, எல்லாருமே பார்த்தது ரொம்ப சந்தோஷம். ஓ அப்படியா? ஆமாமா. ஓகே ஓகே, நான் கூட நீ வர மொத்தல பிரியாவை பார்த்துட்டு வந்தியே, அதனாலதான் இவ்வளவு சந்தோஷமா இருக்கியோன்னு நினைச்சேன். பிரியாவா? ஆமாண்ணா, உனக்கு கூட ரொம்ப பிடிக்குமே. நீ கூட என்கிட்ட சொல்லிருக்கேனா, வாசுகியை மட்டும் முத பாக்கலனா பிரியாவையே கல்யாணம் பண்ணிருப்பேன். ஜஸ்ட் மிஸ், வாசுகிய ஃபர்ஸ்ட் பாத்துட்டேன்னு. இதெல்லாம் நான் எப்பமா உன்கிட்ட சொன்னேன்? என்னன்னா வாசுகி அண்ணி பக்கத்துல இருக்காங்கன்னு சும்மா மறைச்செல்லாம் பேசாத. அண்ணி சொல்லு நாத்தனாரே, நீங்க இதுக்கெல்லாம் எதுவும் நினைக்க மாட்டீங்களே? சேச்சே, அந்த பிரியாவே நேர்ல வந்து சொன்னா கூட உங்க அண்ணனு சந்தேகமே பட மாட்டேன். வாசுகி என்ன நாத்தனாரே, அவங்க எல்லாம் லவ்வர்ஸ், நாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். எங்களெல்லாம் சீக்கிரத்துல பிரிக்க முடியாது. அதுவும் ஏன் புருஷன் கிட்ட இருந்து என்ன கடவுளே வந்து சொன்னாலும் டாடா காமிச்சு போயிட்டு வான்னு சொல்லிருவேன். ஏன்னா ஏன் ஆத்துக்கார பத்தி எனக்கு தெரியும். சரி ஓகே, சந்தோஷமா இருந்துட்டு போங்க. ஏன் இந்த ஆகாத வேலை? ஏதோ என்னால முடிஞ்சது, உன்னால முடிஞ்சது எல்லாத்தையும் பிரிச்சு விடுறதா? ஏ வாசுகி, ஊழல் முடிஞ்சதும் கூடல் தான் சந்தோஷம். அவங்க எல்லாத்துக்கும் நல்லதுதான் பண்றேன். சண்டை போட்டுட்டு அப்புறம் சமாதானம் ஆகும், மொத்தல லவ் அதிகரிக்கும். சிவா, அண்ணன் கிட்ட பேசுறமா? ஆமாண்ணே, சாரி. என்னமோ சரியில்லை. ஒண்ணு இல்லண்ணே, சும்மா. சரி சரி, நீ போ, நான் ராஜு அண்ணாவை பாத்துக்கிறேன். சிவானி, ராஜு அண்ணாவும் கொஞ்சம் உசார்தாமா, அதனால நீ எது ட்ரை பண்ணாலும் வேஸ்ட் தான். ஓ, நீங்க ரெண்டு பேரும் அவ்வளவு பவர்ஃபுல்லா? ஆமா, நீ என்னன்னாலும் சொல்லிப்பாரு, என் பொண்டாட்டி நம்பவே மாட்டா. அவ நான் கிழிச்ச கோட்டை கூட தாண்ட மாட்டா. ஆமா சிவானி, உண்மைதான். ஏ ராஜு மாமா கிழிச்சா கோட்டை கூட தாண்ட மாட்டேன். அந்த கோட்டை அழிச்சிட்டு அது மேலேயே நடந்து போயிருவேன். ஏண்டி? சும்மாங்க. சரிதான். சரி ஓகே ஓகே, லவ்வர்ஸ பிரிச்சிட்டோம், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா பிரிக்க முடியுமான்னு ட்ரை பண்ணேன். எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு விட்டு கொடுத்து நல்லாதான் இருக்கீங்க, அப்படியே இருங்க. ஸ்வேதா சொல்லு சிவானி. அவ்வளவுதான், இவங்க ரெண்டு பேத்த பிரிக்க முடியல. வேணா வீட்டுக்கு வா, சக்தி அண்ணாட்ட வேணா உன்னை ஏதாவது சொல்லி ட்ரை பண்ணி பாக்குறேன். ஐயோ சாமி, வேண்டாமா, உன் ஆட்டைக்கு நான் வரல. ஏய் வாசுகி, சொல்லுங்க. சிவானிய பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல? பரவாயில்ல, நான் கூட என்னமோ ஏதோன்னு பயந்தேன். ஏன் தங்கச்சில எப்படி நார்மலா மாறிட்டா பாத்தியா? இனி நாளைல இருந்து அழகா காலேஜ் போவா, நல்லா படிப்பா. அவ எப்பவுமே நல்லாதாங்க படிப்பா.
இருந்தாலும் என் தங்கச்சி இனி என் தங்கச்சியா இருப்பா. நம்பிக்கிட்டே இருங்க. என்னம்மா? ஒண்ணே இல்லைங்க, நம்பிக்கையா இருங்க. ம்